The kitchen window viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வா மாதிரி பார்க்க போகிறோம். இது காசி அல்வா அப்படிம்பாங்க. காசியில் வந்து இந்த அல்வா இன்னொன்று வந்து இந்த ஸ்வீட் ஒன்று இருக்கும். இதே பூசணிக்காயில் செஞ்ச ஒயிட் கலரில் அப்படி க்யூபாக இருக்கும். அது பேர் எனக்கு தெரியல. அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ். காசின்னு இல்லை, பொதுவாகவே நார்த் இந்தியா அப்புறம் குஜராத் அந்த பக்கம்லாம். சரி, நிறைய பேருக்கு பூசணிக்காய் வெறுமனே சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடவும் பிடிக்காது. அதனால் ஒரு சின்ன ஸ்வீட் அதனால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பூசணிக்காய், அப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை, 1:1/2 தான் நம்மளுக்கு ரேஷியோ. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய். நாளைக்கு நான்ஸ்டிக்கில் தான் செய்ய போகிறேன், அதனால் நெய் கம்மியாக தான் தேவைப்படும். கொஞ்சம் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து போட்டுக்கிறதுக்கு. கலர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. குங்குமப்பூ மட்டும் ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன், குங்குமப்பூ. அது போக வந்துட்டு பூசணிக்காய் வந்து நல்ல தண்ணிக்காய், நீர்க்காய் இது. ஸோ இந்த சம்மரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொதுவாக தண்ணி காய்கள் சேர்த்துக்கிறது நல்லது. பூசணிக்காய் இருக்கட்டும், சொரக்காய், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், சவுச்சவ், இந்த மாதிரி காய்கள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ நல்லா துருவிட்டு, தோலை நீக்கிட்டு துருவிட்டு, அதை வந்து தண்ணியை நல்லா 90% இதை வெறும் தண்ணி தான் இருக்கும் இந்த காயில். அந்த தண்ணியை வந்து நான் அப்படி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு இதில் பாதி யூஸ் பண்ண போகிறோம். இதை தனியாகவும் நம்ம வந்து சும்மா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு மோரில் ஊற்றி நம்ம சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் மாதிரி. ஸோ இவ்வளோதான். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இப்போ பேன் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை இதில் வறுத்து எடுத்துடலாம். முந்திரி திராட்சை ரோஸ்ட் ஆனோன்னு எடுத்து வச்சிட்றேன் நான். இப்போ நான் இதே நேரம் வந்து பூசணிக்காய் வந்து சேர்த்துட்றேன், துருவின பூசணிக்காய். நம்மளுக்கு இந்த பூசணிக்காய் வேகணும் இல்லையா, அதனால் நம்ம புளிஞ்சு வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஃபுல் தண்ணியும் வேண்டாம், கொஞ்சம் மட்டும் இது வேகிற அளவுக்கு. அதை ஒரு மூடியை போட்டு இப்போ மூடி வச்சிடறேன், கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். நம்மளுக்கு நல்லா அந்த பூசணிக்காயெல்லாம் வெந்திருக்கு, கலர் மாறி இருக்கு பாருங்களா. ஒரு மாதிரி பழுப்பு கலராக ஒரு லைட் எல்லோ கலரில் வந்திருக்கும், அப்படின்னா வெந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். நம்ம வந்து குங்குமப்பூ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்றேன். சர்க்கரை, ஏன்னா இப்போ சர்க்கரை விட்டாலும் திரும்ப தண்ணி விடும். எடுத்து வச்சுருந்த சர்க்கரை சேர்த்துட்டேன். சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இது ரொம்ப வந்துட்டு சுருளாக இது பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் தலைனே இருக்கிறேன். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகும்னா, நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா கேரமலைஸ் ஆகி கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஆயிரும், ரொம்ப கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தலைன்னு இருக்கிற போதே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பூசணிக்காய் அல்வா வந்து ரெடி. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தாலும் முந்திரி திராட்சை அதை போட்டுறேன். பார்க்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கான அந்த ஸ்டேஜு. இந்த தலை எடுத்து வச்சிட்டாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் விட்டோன்னா அது இறுகிடும், நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்காது. இன்றைக்கி நம்ம செய்த பூசணிக்காய் அல்வா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.